அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். நான் உங்கள் முன்னிலையில் சுவர்க்கத்தின் அனைத்து வாசல்களில் அழைக்கப்படும் பாக்கியசாலி எனும் தலைப்பில் சில ஹதீஸ்களை கூற முன்வந்துள்ளேன். وعن سهل بن سعد رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن في الجنة بابا يقال له الريان يدخل منه الصائمون يوم القيامة لا يدخل منه أحد غيرهم يقال أين الصائمون فيقومون لا يدخل منه أحد غيرهم فإذا دخلوا أغلق فلم يدخل منه أحد متفق عليه. ஹஜ்ரத் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுவர்க்கத்தில் ரய்யான் என அழைக்கப்படும் வாசல் ஒன்று உண்டு. அதில் கியாமத் நாளில் நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள், வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எழுந்த அந்த ரய்யான் எனும் வாசல் வழியாக சுவர்க்கத்தில் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாயில் பூட்டப்படும். பிறகு வேறு யாரும் அவ்வாசல் வழியே நுழைய முடியாது. புகாரி முஸ்லிம். وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد يصوم يوما في سبيل الله إلا باعد الله بذلك اليوم وجهه عن النار 70 خريفا متفق عليه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ சயீதில் குதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் அல்லாஹ்வின் பாதையில் சென்றிருக்கும் பொழுதோ ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அந்த ஒரு நாள் நோன்பிற்கு பகரமாக அல்லாஹ் அவரின் முகத்தை 70 ஆண்டு காலம் நரக நெருப்பை விட்டு தூரமாக்குகிறான். புகாரி முஸ்லிம். وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடன் நற்கூலி ஆதரவு வைத்தவராக நோன்பு நோக்கிறாரோ அவரின் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. புகாரி முஸ்லிம். வஸ்ஸலாம்.